நான் உங்க சுபஸ்ரீ நம்ம சேனல்ல கரண்டா HTML டியூட்டோரியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட விஷுவல் ஷீட் கூட ஓபன் பண்ணிக்கிறேன். சோ நம்ம ஆல்ரெடி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. டைட்டில் டாக்ல டைட்டில் வந்து கொடுத்துட்டோம் பிளாக் லெவல் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸ்னு. நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு பாப்போங்க. பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்னா எப்பவுமே நமக்கு நியூ லைன்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதோட ஃபுல் வித்துமே வந்து நமக்கு ப்ரௌசர்ல வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி என் பண்ணும்போது ஒரு லைன் பிரேக் கொடுத்து தாங்க வந்து என் பண்ணும். ஸோ அதை தான் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இங்கே. பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஆன் அ நியூ லைன் அண்ட் என் வித் லைன் பிரேக் இட் டேக்ஸ் ஃபுல் வித் அவைலபிள் இந்த ப்ரௌசர்னு வந்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடி வந்து மார்ஜின் வந்து இருக்குங்க. ஸோ அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். தே ஹேவ் டிஃபால்ட் மார்ஜின் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த எலமெண்ட்னு சொல்லியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த H1 டேகுமே வந்து நமக்கு ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் தாங்க. நமக்கு வந்து நியூ லைன்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதோட ஃபுல் வித்துமே வந்து நமக்கு ப்ரௌசர்ல வந்து எடுத்துக்கும். இந்த பேராடாகுமே எடுத்துக்கிட்டோம்னா இதுவுமே வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் தான். நமக்கு வந்து இதுவுமே வந்து ஒரு நியூ லைன்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதோட ஃபுல் வித்துமே வந்து நமக்கு வந்து எடுத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே பேராடாக் வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த பேராடாக்ல வந்து நான் இப்போ அந்த பேராடாக்ல வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எழுதியிருக்கேன் பாருங்க. பி டேக், div டேக், டேபிள் டேக், ஃபார்ம் டேக் இதெல்லாமே நம்ம பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாங்க. இப்போ நம்ம div டேக்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோங்க செப்பரேட்டா. அது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ நீங்க இன்னும் அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் ஸ்டோர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாருங்க இந்த H1 டேக்ல கொடுத்த பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்ன்றது நமக்கு நியூ லைன்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் வித்துமே வந்து எடுத்துருக்கு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு லைன் பிரேக் ஆட் ஆகி நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேராடாக்ல கொடுத்த கண்டென்ட்டே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு பாருங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பேராடாக்ல the examples of block level elements are p tag, div tag, table tag, formula வந்து கொடுத்து எழுதினாங்களா. ஸோ அதுவுமே வந்து நமக்கு ஒரு நியூ லைனாக தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இன்லைன் எலிமெண்ட்ஸ்னா நமக்கு எப்பயுமே நியூ லைன்ல வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி நமக்கு இந்த எலிமெண்ட்ஸ் வந்து சேம் லைன்லேயே தான் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த கண்டென்ட்டுக்கான தேவையான வித்து மட்டும் நமக்கு வந்து எடுத்துக்குங்க. ஸோ அதை தான் வந்து இன்லைன் எலிமெண்ட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்லைன் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்களா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து நம்ம சொல்லியிருப்போம் யூஸ் பண்ணும்போதே இது வந்து இன்லைன் எலிமெண்ட்ஸ், இது வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். நான் வந்து இங்கே இந்த நியூ லைனுக்கு முன்னாடி ஒரு போல்டு டேக் வந்து கொடுக்க போகிறேங்க. அதுக்கு வந்து நான் பி டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த போல்டு டேக் வந்து நமக்கு ஒரு இன்லைன் எலிமெண்ட்ஸ் தான். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து பாருங்க நமக்கு அந்த நியூ லைன்ற வேர்டு மட்டும் நமக்கு போல்ட் ஆகியிருக்கு பாருங்க. ஸோ இதை தான் வந்து இன்லைன் எலிமெண்ட்ஸ் வந்து சொல்லுவோம். அந்த கண்டென்ட்டுக்கான நெசசரி வித்து மட்டும் எடுத்துக்கிட்டு நியூ லைன்ல வந்து ஸ்டார்ட் ஆகாதுங்க. ஸோ இப்போ இந்த இன்லைன் எலிமெண்ட்ஸ்ல ஸ்பேன் டேக்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான டேகுங்க. இப்போ நம்ம ஸ்பேன் டேக்னு என்னன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு பேரா டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த பேரா டேக்ல வந்து நான் இப்போ பேராடாக்ல வந்து கண்டென்ட் வந்து எழுதிட்டாங்க. இந்த ஸ்பேன் டேக் இஸ் an inline elements used for styling the particular word in a content அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நீங்க உங்க கண்டென்ட்ல வந்து ஸ்டைலிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து இந்த ஸ்பேன் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா எலிமெண்ட்ஸ்லுமே வந்து இந்த ஸ்பேன் டேக் வந்து நீங்க கொடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டைலின்ற வேர்டுக்கு மட்டும் நான் ஸ்பேன் டேக் கொடுத்து எழுதுறேங்க. இந்த ஸ்பேன் டேக்ல ஸ்டைல்ன்ற அட்ரிபியூட் வந்து நான் கொடுக்குறேன். தென் இங்கே வந்து கலர்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்து ரெட்னு வந்து வேல்யூல வந்து கொடுக்குறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலிங்கிற வேர்டு மட்டும் எனக்கு ரெட் கலரில் வந்து டிஸ்பிளே ஆகுங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்க இந்த ஸ்டைலிங்கிற வேர்டு மட்டும் நமக்கு ரெட் கலரில் வந்து டிஸ்பிளே இருக்குங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஸ்பேன் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நீங்கள் உங்கள் கண்டென்ட்ல வந்து ஸ்டைலிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஸ்பேன் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இன்டர்வியூல மோஸ்ட் ஆஸ்க் பண்ணுற கொஸ்டினுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா div டேக்னா என்ன அப்படின்றது வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இன்லைன் எலிமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேன் டேக் என்ன அப்படின்றத வந்து மோஸ்ட் ஆஸ்க் பண்ற क्वेश्चनங்க. இப்போ நம்ம இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் இன்லைன் எலிமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்ப்போம். சோ இங்க வந்து பாருங்க நான் பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எழுதி இருக்கேன். சோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்லைன் எலிமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், இன்லைன் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.